கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிற பகுதி என்னவென்று சொன்னால், வேதத்தில் இருக்கிற ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆதலால் இந்த உலகத்தில் வாழும் நாட்களிலே நாம் கர்த்தருக்கென்று தங்களை நம்மை ஒப்பு கொடுத்தவர்களால் இந்த பூலோகத்துல ஒரு சரியான வாழ்க்கை நாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. அதற்கு இந்த உலகத்தில் நமக்கு உதவியா இருக்கிறது என்னவென்று சொன்னால் சத்தியம். என்ன அதுக்கு பேரு? சத்தியம். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு உலகத்துல அன்றைக்கு இருந்த பரிசேயர்களை போலவே இயேசு கிறிஸ்து கிட்ட நாங்கள் ஒன்றுக்கு நாங்கள் அடிமைகள் அல்ல, என்ன நீங்க விடுதலை ஆகணும்னு சொல்றீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே கேள்வி கேட்டாங்க. ஆகவே உலகத்துல மனிதர்கள் நம்மை கேள்வி கேட்கிறதுல எந்த இதுவும் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, அன்றைக்கு இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில் என்ன சந்தித்தாரோ அவரை பின்பற்றி வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் அதையே அடைவோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு சொன்னால், தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்துதான் அவர் சொன்னார். 8ஆம் அதிகாரத்துல, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல என்ன சொன்னாரு? தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவங்கதான் ஏற்கனவே விசுவாசிக்கிறாங்களே, எதுக்கு அவங்களுக்கு போயிட்டு சத்தியத்தை அறியணும், விடுதலை ஆகணும் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு நாளும் சத்தியம் நமக்கு அவசியம். ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை கேட்டு நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு ஒவ்வாத, சூட் ஆகாத எல்லா காரியத்தையும் நம்ம வாழ்க்கையிலிருந்து கழுவி சுத்திகரிக்கிறது எதுன்னா அவருடைய வசனம். அதனால்தான் ஆண்டவர் நம்முடைய சீஷர்களை பார்த்து யோவான் 17ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, இப்போது நான் சொன்ன இந்த உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள் சொன்னார். என்ன சொன்னாரு? சுத்தமாயிருக்கப்போ ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய சத்தியம் ஒரு மனிதனை வந்துட்டு அது என்ன பண்ணுனா அவனை மறுரூபமாக்கும். என்ன ஆகும்? மறுரூபமாக்கும். அதாவது அவனை வேற்று மனிதனாய் மாற்றும். இப்ப இருக்கிற சூழ்நிலை, இப்ப இருக்கிற வாழ்க்கை தரம், சுயத்தினால் நிறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, யாரை குறித்தும் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை மாறி தேவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய சத்தியம் நமக்கு உதவி செய்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய சத்தியம் இன்னொரு காரியத்தை, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது. ஒரு காசு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு எத்தனை பக்கம் இருக்கு? 2 பக்கம். ஒரு பக்கம் வந்துட்டு அழிஞ்சிட்டு ஒரு பக்கம் மாத்திரம் இருக்குதுன்னா அந்த காசு செல்லுபடி ஆகுமா? ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கம் அழிந்து போய் ஒரு பக்கம் மாத்திரம் இருக்குதுன்னா அந்த ஒரு பக்கத்துல இருக்கிற நாணயத்தை வச்சுட்டு காசு என்ன ஆகாது? செல்லுபடி ஆகாது. நாணயத்துக்கு 2 பக்கம் அவசியம். இந்த 2 பக்கத்துல ஒரு பக்கம் வந்து என்ன சொல்றதுன்னா, நீ மாத்திரம் என்ன கவனமா கேட்டேன்னா, நான் சொல்ற வார்த்தை ஒவ்வொன்னு நீ கவனமா கேட்டேன்னா உன்னை நான் மறுரூபமாக்கிடுவேன். என்ன சொல்றாரு? உன்னை நான் மறுரூபமாக்கி விடுவேன். சத்தியம் வந்துட்டு மனுஷனை மாற்றிவிடும். இன்றைக்கு கேடுகட்ட பாவியா இருக்கிற ஒரு மனுஷனை மாற்றி அவருக்குரிய பாத்திரமா இன்னைக்கு வணைகிறது எதுன்னா ஆண்டவருடைய வசனம், அவருடைய சத்தியம். அப்போ இந்த சத்தியம் மாத்திரமே வந்துட்டு ஒரு பக்கத்துல நமக்கு என்ன போகுதுன்னா, நம்மள அனுதினமா நம்மை மாற்றுகிறதா இருக்கிறது. 2வது காரியம், அது நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னா, நீ கவனமா வாழலன்னா ஒரு நாள் நியாயம் தீர்ப்பு என்று ஒன்று வருகிறது. என்ன வருவது? நியாய தீர்ப்பு வருகிறது. அதுக்கு பேர் நீதி உள்ள நியாயத்தீர்ப்பு, ரைச்சியஸ் ஜட்ஜ்மெண்ட். அந்த நீதி உள்ள நியாய தீர்ப்பு கூட வருகிறதா இருக்கிறது தான் அந்த நாணயத்தினுடைய 2ஆம் பக்கம். சத்தியத்தை நீங்க திருப்பி இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியத்தை நான் சரியா கேட்டா ஆண்டவரை போல நான் மாறிடுவேன். இந்த சத்தியத்தை வந்து நான் கவனமா கேட்கலன்னா நீதி உள்ள நியாய தீர்ப்பு எனக்கு வரும். இதுதான் சத்தியம் நமக்கு போகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சிலர் மூஞ்சி தவிர போட்டுங்க, வேற வேலையே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், எனக்கு இது ஒரே ஒரு வேலை தான், சாதம் வரலையும் ஒரே வேலை தான், சாதம் வரலையும் ஒரே வேலை தான். என்ன சொல்றது? பவுல் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா,
எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாய் சத்தியத்தை அறியும்படி நிறுத்தி இயேசுவையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பலத்தின்படி போராடி நான் பிரயாசப்படுறேன். ஏன்னா இந்த சத்தியத்தை நான் எப்படியாவது சொல்லணும். இந்த சத்தியத்தை ஒரு மனுஷனுக்கு சொல்லி அவனை நல்ல ஷேப் பண்ணி அவனை தேடின மனுஷனா, பெர்ஃபெக்ட் மனுஷனா ஆண்டவருக்கு முன்னாடி நான் நிறுத்தணும். வேற வேலை இல்லை. உங்களுக்கு ஒரு வேலை இருந்தாக்கா வேலை பார்த்துக்கணும். எனக்கு ஒரே வேலை தான். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொன்னார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அவர் சித்தமுள்ளவராய். விருப்பம் என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. இது என்னுடைய விருப்பமா? இப்ப நான் சொல்லுகிற விஷயம் என்னுடைய விருப்பமா? இல்ல. ஆண்டவர் சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இந்த சத்தியத்தை அறிஞ்சுக்கணும். இந்த சத்தியத்தை நான் எவ்வளவு பிரயாசப்படுறோம், ஆனா வாழ்க்கை பார்க்கும் பொழுது ஷேலோவா இருக்கு. ஷேலோன்னு என்ன தெரியுமா? புர்ரை. என்ன சொல்லுவாங்க? புர்ரை தட்டு தெரியுமா? அது உள்ள இப்போ ஒரு கரும்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். கரும்பு எடுத்து நல்லா கடிச்சு பாருங்க, அது உள்ள எல்லாம் போரலாயிடும். அந்த கரும்பு சுவையே இருக்கு. அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான். இதுக்கு என்ன காரணம்னா, எங்களுடைய பிரயாசம் ஒரு பக்கம் இருந்தாலும், பவுல் சொல்றாரு, எனக்கு தந்த பலத்தின்படி நான் போராடி பிரயாசப்படுறேன். எனக்கு ஒரே ஒரு கோல் தான் இருக்குது, இப்படி சரி பண்ண, இப்படி நிலைநிறுத்தணும் ஒரு மனுஷனை. சத்தியத்தை போதிச்சு சத்தியம் உன்னை உருவாக்கிடும். இந்த சத்தியத்தை நீ கவனமா கேட்கலன்னா ஒரு நீதி உள்ள நியாயத்துக்கு சீக்கிரமா கடந்து வருவதா இருக்குது அப்படிங்கிற காரியத்தை சொல்லிட்டு அவர் எடுக்கிற எல்லா பிரயாசம் ஒரு பக்கம் இருந்தாலும், கேட்கிற ஜனங்களிடத்துல வாஞ்சையும் கர்த்தரை பின்பற்றுகிற காரியத்தில் ஒரு உறுதியும் இல்லாத பட்சத்தில் கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியல. என்ன நம்ம கற்றுக்கொண்டோம், என்ன நம்ம கேட்கிறோம்? கர்த்தர் உண்மையா, நான் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறேன், சத்தியத்தை நான் கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன், கர்த்தர் என்கிட்ட இன்னைக்கு பேசணும், இன்னைக்கு பேசுற இந்த காரியத்துல ஒரு தீர்மானத்தை நான் எடுத்து வாழ போறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எனக்குள்ள இருக்கணும்னா கண்டிப்பா ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். அதனாலதான் சீஷர்கள் ஒரு முறை இப்படி கூடி வந்திருக்கும் போது அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அவர் சொன்னாரு, லூக்கா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டு என்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். வேறொரு சுவிசேஷ புத்தகத்துல இது எப்படி போட்டிருக்குன்னா, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆமா, be careful what you hear. என்ன கேட்கறன்றது குறித்து நீ ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்ன காரியம் தான். என்ன சொல்றாரு? நீ கேட்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையா இரு, கவனமா இரு. உள்ளவன் எவனோ, உள்ளவன்னா என்ன தெரியுங்களா? யாருக்கு இந்த விருப்பம் வாஞ்சை இருக்கிறதோ, ஆண்டவர் இந்த சத்தியத்தை நான் அறியணும், சத்தியம் என்னை விடுதலை ஆக்குமே, இந்த சத்தியத்தை அறிந்து உண்மை போல் நான் மாறி இந்த வருகைக்கு நான் ஆயத்தம் ஆகணும் அப்படிங்கிற விருப்பம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நான் இன்னும் அவனுக்கு இன்சைட் கொடுப்பேன். அப்படின்னா இன்னும் அது குறித்ததான ஒரு விளக்கத்தை நான் தருவேன், ஒரு ஞானத்தை அவனுக்கு நான் தருவேன், ஒரு வெளிப்பாட்டை நான் அவனுக்கு தருவேன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அப்படின்றவன் வச்சுக்கல. நிறைய பேர் வாழ்க்கை இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறது என்கிறது எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறதுனா,
நான் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க என்னுடைய விருப்பத்தையும் ஆர்வத்தையும் நான் காண்பித்தேன் என்பதை வைத்து மாத்திரம்தான் இன்னைக்கு என்னுடைய நிலைமை இருக்கிறது. அதுக்கு நானே பொறுப்பு, வேற யாரும் பொறுப்பு கிடையாது. நோ, டோன்ட் பிளேம் அதர்ஸ். ஒருத்தரையும் வந்துட்டு அவங்க இவங்க சொன்னா நான் அவங்க இவங்க சொல்லவே மாட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு யாரு என்னை வந்து தடை பண்ண முடியாது. ரேஸ்ல வந்து யாரு என்னை வந்து என்ன பண்ண முடியாது, குறுக்கு அது இதெல்லாம் போடவே முடியாது. நோ, சாரி, ராங் பர்சன் கிட்ட நீங்க வந்துருக்கிறீங்க. நோ நோ, என்னோட ரூட் வந்துட்டு யாரும் தடை போடவே முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நோக்கி கண்களை வைத்திருக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த கண்களை அவரை நோக்கி பார்த்து வாழுகிற ஒரு மனிதன் வாழ்க்கையில என்ன தடங்கள் வந்தாலும் தூக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். அதனால்தான் பாரமா இருக்கிற எல்லாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தின் ஒதுக்கி தள்ளி விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி fix your eyes on Jesus அப்படி போகணும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இது யார்கிட்ட சொன்னாங்கன்னா சீஷர்களை பார்த்து சொன்னாங்க. 12 பேர் தான் கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த 12 பேர் தான் உலகத்தையே வந்துட்டு தலைக்கீழாக மாற்ற போறாங்க. இவங்க கிட்ட தான் வந்து சத்தியத்தை ஒப்படைக்க போறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். இவங்க தான் வந்துட்டு இனி எதிர்கால சந்ததியினரா எதிர்காலத்துல வந்து கர்த்தருக்காக அவருடைய நாம மகிமைக்காக இந்த உலகத்துல சாட்சிகளா இருக்க போகிறார்கள் என்று அறிந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதும் எடுக்கப்படும். எவ்வளவு பெரிய டேஞ்சரான காரியம். அட்லீஸ்ட் ஐயோ எங்கேதாவது பத்திரமா பாதுகாத்துட்டு போயிடலாம் விட மாட்டாங்க. சாரி, ஆண்டவர் சொல்றாரு. ஆக பிரியமானவர்களே, நாம் எதை கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம் என்பதில் கவனமாக நாம் இருக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ள நாம் யாருக்கிட்டையாவது உதவி கேட்கணும். நான் எத்தோப்பிய மந்திரியை குறித்து சொல்லிட்டு இருக்கேன். அவர் பெரிய மந்திரி, ராஜாவுக்கு மந்திரி, ஞானம் இல்லை. அவருடைய பொக்கிஷத்துக்கு எல்லாம் வந்துட்டு கணக்கு ஒப்புவிக்கிறது. ஆனா அவருக்குள்ள ஒரு தாழ்மை இருந்துச்சு பாருங்க. அதனாலதான் வந்துட்டு என்ன பண்ணாரு, சாதாரண மனுஷனை அனுப்பி அவருக்கு விலைக்கு சொன்னாரு. அன்னைக்கு அவருக்கு ரட்சிப்பு கிடைச்சு. ஆனா இன்னைக்கு வரல ரட்சிப்பு தப்பிச்சு நம்ம கிட்ட ஓடுது, விலகி ஓடுது. ஏன் தெரியுமா? நமக்கு தாழ்மை கிடையாது. சிம்பிள், தாழ்மை கிடையாது. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? கிருபை அளிக்கிறார், பலன் அளிக்கிறார், அவங்களை ஒண்ணு ஸ்திரப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அந்த வாழ்க்கை இந்த நாளிலே கூட நாம் வாழ வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது நம்ம கேட்கலாம், சத்தியம் ரெண்டு ஒரு காயின், ஒரு காயின்ல 2 பக்கம் இருக்கு. அந்த 2 பக்கம் எங்க காட்டுதுன்னா, ஒரு காயின் வந்து இந்த சத்தியத்தை நீ கவனமா கேட்டுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையை நான் மறுரூபப்படுத்திருக்கேன், ஜீசஸை போல மாத்திருக்கேன். இன்னொரு அந்த நாணயத்தினுடைய மறுபக்கம் சொல்லுது, இதை நீ கவனமா கேட்கலன்னா உன் மேல நீதியான நியாயம் தீர்ப்பு வரும், ஜட்ஜ்மென்ட் வரும். ஆகவே இந்த சத்தியத்தை குறிச்சு பிலாத்து கிட்ட போய் சொன்னான். பிலாத்து யாரு? தேசாதிபதி. யாரு அவரு? ஆமா, கவர்னர். கவர்னருக்கு முன்னாடி போயிட்டு இயேசு நிற்கிறார். ஏன் நிற்கிறாரு இயேசு கிறிஸ்து கவர்னருக்கு முன்னாடி? நியாயத்தின் படையும்படி. நம்மளுக்கு நியாயம் தீர்ப்பு வருதுனாக்கா இவர் என்ன வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பயன்படுத்துறாரு. இயேசு கிறிஸ்து நமக்காக நியாயம் தீர்க்கப்பட்டார். ஆமென். இயேசு என்ன பண்ணாரு? நமக்காக நியாயம் தீர்க்கப்பட்டார். அவர் செய்யாத ஒண்ணும், அவர் அனுபவிக்காத ஒண்ணும் நமக்கு கொடுக்க மாட்டாரு. அது மாத்திரமில்லை, பேதுரு சொல்றாரு, நியாயத்திற்கு முந்தி தேவனுடைய வீட்டில் தோன்றும் காலமாயிருக்கிறது. நியாயத்திற்கு ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுமா? தேவனுடைய வீட்டில இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஃபர்ஸ்ட் நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டில் முந்தி தோன்றும் காலமாயிருக்கிறது. நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவி பக்தி இல்லாதவன் எங்கே நிற்பான்? நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிது. பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
பிலாத்து கிட்ட சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், சத்தியத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை சரியா நம்ம கேட்டோம்னா, இந்த சத்தியத்தை நாம் பின்பற்றி வாழ்றதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். முதல்ல நம்ம கேட்கணும். எனக்கு கேட்கிற விருப்பம் எனக்கு இருக்கணும். அறவரையா கேட்க கூடாது. புரியலன்னா தாழ்த்தி போய் கேட்கணும். இது புரியல, சொல்லி கொடுங்க. 10 மணி நேரம் கூட நான் சொல்லி கொடுப்பேன். பிரியமானவர்களே, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். படிக்க பார்க்கலாம். யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, பிலாத்து வந்து கேட்கிறாரு, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். நீ ராஜாவோ? இயேசு பிரதித்திரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். என் சத்தம் கேட்கிறான். யார் கேட்க முடியும் சத்தியத்தை? சத்தியவான் மாத்திரம் தான் என் சத்தத்தை கேட்பான். நீ கேட்க மாட்டேடான்னு சொன்ன. அவருடைய அர்த்தம் அப்படித்தான். சத்தியமாவது என்ன? பிலாத்து கேட்டது என்ன? வாட் இஸ் ட்ரூத்? உனக்கு முன்னாடி நிக்கிற நான் தான் சத்தியம். ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு முன்னாடி நிக்கிற நான் தான் சத்தியம். என்ன நீ விசுவாசித்தனா நீ மரித்தாலும் பிழைக்க. உன்னை மறுரூபம் அடைச்ச உன் வாழ்க்கை மாற்றிடுவேன். உன் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குது? உன் வாழ்க்கை முழுசு நான் மாற்றிடுவேன். ஒரு நாள் என்னுடைய நியாயத்திற்கு வருவாங்க, என்னை தப்பித்துக் கொள்வேன். ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். இப்போ ஆண்டவர் வந்து இந்த சத்தியத்தை நமக்கு மாத்திரமில்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அறிய வேண்டும் என்று விரும்புகிறோம். தேவன் பட்சபாதம் உள்ளவர்கள். தேவன் பட்சபாதம் உள்ளவர்கள். அவர் சொல்றாரு, பிலாத்து கிட்ட போய் முன்னாடி இருந்தா கூட அவனுக்கு கூட ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. கல்லன் பக்கத்துல சிலையில் அறையப்பட்டாலும் அவனுக்கு கூட ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ரோட்ல நடந்து போகும்பொழுது ராஜாவின் மனுஷன் ஒருத்தன் செக்ரட்டரி ஓடி வரான். ஒரு 40-50 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணிட்டு ஓடி வந்து, ஆண்டவரே என் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறான், நீ வந்து அவனை குணமாக்கும். ஆண்டவர் சொன்னான், இதை நான் வந்து அவனை குணமாக்குகிறேன். இன்னொரு மனுஷன் வந்து சொன்னார், இதை நான் வந்து உன்னை குணமாக்குகிறேன். ராஜாவின் மனுஷன் என்று சொன்னார், இப்போ உன் மகன் பிழைத்திருக்கிறான்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் எந்த மனுஷனுக்கும் சத்தியத்தை விளங்க பண்ணும்படியாக, அவரை வெளிப்படுத்தும்படிக்காக, அவர் யார் என்பதை வெளிப்படுத்தும்படிக்காக எல்லா மனுஷனுக்கும் அவகாசம் கொடுத்தார். அப்போ இவர்கள் எல்லாரும் வந்து தங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட அந்த அவகாசத்தை அவர்கள் எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணாங்க, யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க வாழ்க்கை முடிவு. அவங்க வாழ்க்கை வந்துட்டு எதை குறித்து எப்படி முடிவு பண்ணலாம்னா, யார் எப்படி வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு உலகத்துல பார்க்கும் பொழுது பெரியமானவர்களே, 2000 வருஷ காலமா நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு சத்தியம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். யார் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருக்கு பேர் என்னவோ? சத்திய ஆவி. என்ன பேரு அவர் பேரு? ஆமா, பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியாகிய அவர் உங்களிடத்தில் வரும் பொழுது சகல சத்தியத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? விளக்கி காண்பிப்பார். எப்போது போய் உதவி கேட்கிறோமா? இந்த புஸ்தகத்தை எழுந்து யாரு? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பரிசுத்த மனிதர்கள் தேவ ஆவினால் ஏவப்பட்டு ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதை எழுதி வைத்தார்கள். ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட ஜனங்கள் 1500 ஆண்டு காலம் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள். வெவ்வேறு மொழி, வெவ்வேறு இனம், வெவ்வேறு கலாச்சாரம் இதெல்லாம் இருந்தாலும் ஆவியானவர் அவர்கள் எல்லாரையும் ஒன்றாக்கி ஒரே மைண்டையும் ஒரே தாட்டையும் கொடுத்து ஆண்டவர் சொன்ன காரியங்களை அப்படியே எழுதினாங்க. அதனால்தான் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் 40க்கும் மேற்பட்ட ஜனங்களால் எழுதப்பட்டும் 1500 வருடங்கள் எடுத்து எழுதப்பட்டும் ஒன்றோடு ஒன்று கான்ட்ரடிக்ஷன் ஆகவே ஆகாது, முரண்பாடு ஆகவே ஆகாது. இதுல எப்படி சொல்லியிருக்குது, அதுல அப்படி சொல்லியிருக்குதுன்னு சொல்லி யாரும் என்ன பண்ண முடியாது, குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனாலதான் வேதத்துக்கு இன்ஃபாலியபிள் வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னா
அதுல தவறு பிழை ஏதும் கண்டுபிடிக்கவே முடியாது. எக்காலத்துக்கும் அழியாத ஒரு புத்தகம். ஏன்னா தேவாதி தேவன் அவர் மனிதனுக்கென்று எழுதப்பட்ட ஒரே புத்தகம் இதுதான். நிறைய பட்டதாரிகளை பார்த்து சொல்லுவேன், நீ பட்ட படிப்பு முடிச்சுட்டு 30 புக்கு படிச்சுட்டு வந்திருக்க, 40 புக்கு படிச்சுட்டு வந்திருக்க, ஆண்டவர் நமக்குன்னு எழுதுன ஒரே புத்தகத்தை எப்போது படிச்சிருக்கியான்னு கேட்க. படிச்சிருக்கிறோமா? நம்ம படிச்சிருக்கிறோமா? ஆண்டவர் வரும்போது சத்தியத்தை மறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். என்ன கொடுத்திருக்கிறாரோ ஆண்டவர், அதில் நம்ம பிரயாசப்பட்டோம்னா படிக்காத ஆளுங்க கூட வல்லமையா பிரசங்கம் பண்றதை நான் கேட்டிருக்கேன், ஆச்சரியப்பட்டது. கண் தெரியாத ஆள் வசனத்தை வந்து கவனமா கேட்டு பைபிளை கையில கொண்டு வருவாங்க. இல்ல, அது பிரெய்லி கிடையாது. அப்படின்னா குருடர்களுக்கு கையில தேடி தடவி பார்த்து படிக்கிற புக்கு இல்லை, சாதாரண புக்கு தான் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு படிக்க தெரியாது. ஆனா யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்படி பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆளுங்க கையை வச்சு பூஜை போட்டு எங்கேயாவது மறைச்சி வச்சுட்டு சண்டே எங்கடா வயவுல தேடிட்டு வரும். பிரியமானவர்களே, இப்படி இருக்கலாகாது, இப்படி இருக்க. ஓகே, பரிசுத்த ஆவியானவருக்கு சத்திய ஆவி என்று பெயர். அந்த பரிசுத்த ஆவியானவர் 2ஆம் வருஷத்துக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது. அவருக்கு இன்னொரு பெயர் கூட உண்டு. என்ன பேர் தெரியுங்களா? தேற்றரவாளர். ஆங்கிலத்தில் கம்ஃபர்டர். கம்ஃபர்டர்னாக்கா நம்மளை பலப்படுத்துகிறவர். அது மாத்திரமில்லை, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குதுன்னா ஹெல்பர்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குது? பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார், பாவத்தை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார், இனி வரும் நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். 2 விஷயம் சொல்லுவார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீ கேட்கலன்னா நியாயத்திற்கு வருது மகனேன்னு சொல்லுவார். ஹெல்பர்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொன்னாரு, உங்களால் இந்த வாழ்க்கை வாழ முடியாது, நான் சொன்ன சத்தியத்தின்படி நீ வாழணும்னா, நடக்கணும்னா, விளங்கிக்கணும்னா, நீ இதை எழுதின ஆளுகிட்ட போய் கேளு. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணணும்? உட்காந்து, ஆண்டவரே கற்றுத்தாரும், அறிந்து கொள்ள உதவி செய்யும், பேசும், அதையும் கேட்கிறேன் சொல்லும். சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு உதவி செய்வார். இவரு கொடுக்கப்பட்ட, பூமியில கொடுக்கப்பட்ட எவ்வளவு நாள் ஆச்சு? 2000 வருஷம் ஆச்சு. எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? விசுவாசிகளுடைய உள்ளத்துல வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. விசுவாசிகளுடைய உள்ளத்துல வந்திருக்கிறாங்க. ஆமா, பெந்தெகோஸ்தே நாள்ல அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பிரகாரமா இருந்து மனிதனோடு கூட செயல்பட்டார். தாவீதோட வெளிப்பிரகாரமா இருந்த, அதனால்தான் உள்ளான வாழ்க்கை அலங்கோலமா இருந்துச்சு. சிம்சோனுடைய வாழ்க்கையில வெளிப்பிரகாரமா ஆண்டவர் மூலமா செயல்பட்டார். அவன் கழுதை தாடை பச்சை தாடை எலும்பை எடுத்து அதுல வந்துட்டு 1000 பெலிஸ்தர்களை கொன்று போட்டான். பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்தார் என்று சொல்லியாரு. அவன் மேல வந்தான், அவன் உள்ள வரல. அதனால்தான் வந்துட்டு அலங்கோலமான வாழ்க்கை. தேசிய இடத்துல போய் வாழ்க்கை செய்தான் தாவீது. அதனால ஆண்டவரே பரிசுத்த ஆவியை இடத்துல எடுத்துக்கொள்ளாமலும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். ஏன்னா அவர் ஒரு பாவம் செய்துட்டு வந்துட்டார். அதனால பரிசுத்த ஆவியை என்கிட்ட எடுத்துறாதீங்க ஆண்டவரே, ரட்சணை சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லி ஜெபித்தார். பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாரும் நான் சொன்னேன், இந்த வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர். யாரெல்லாம் கேட்டாங்களோ, வாஞ்சித்தாங்க, கதறினாங்க, என்கிட்ட எடுத்துறாரு ஆண்டவரே. பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவருடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டார், உள்ள வாசம் பண்ணுகிறார். அதனாலதான் அப்பா பிதாவே அப்படின்னு நம்ம கூப்பிடணும். இன்னைக்கு யாரும் அப்பா பிதாவேன்னு கூப்பிடலன்னா ரட்சிக்கப்பட்டமான கேள்வி பார்க்கணும். ரட்சிக்கப்பட்டிருந்தா பரிசுத்த ஆவியானவர் வந்து எனக்குள்ள வாசம் பண்ணி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தார்.
பரிசுத்த ஆவியானவர் நாம் அவருடைய பிள்ளைகள் என்று நம்முடைய ஆவியில சாட்சி பகர்கிறார். நீ அவருடைய பிள்ளை. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட நோக்கம் வந்து எதனாலன்னா, சத்தியத்தை வாஞ்சிக்கிற எவனுக்கும் உதவி செய்யும்படிக்காக. யாருன்னா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலாம் இருக்கட்டும், அவன் எந்த ஊரை சேர்ந்தவனா இருக்கட்டும், எந்த வம்சத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும், படிச்சவனா இருக்கட்டும், படிக்காதவனா இருக்கட்டும், புத்தியுள்ளவனா இருக்கட்டும், புத்தி இல்லாதவனா இருக்கட்டும், பணக்காரனா கிட்ட ஏழையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிற எவனும் அவருக்கு உகந்தவன். அவன் தான் உகந்தவன். ஆண்டு சத்தியத்தை வாஞ்சிக்கிற எவனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூலோகத்துல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் சொன்ன தீர்க்க தரிசன வசனத்தின்படி எல்லாருடைய இருதயங்களிலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருந்த காரியம் என்னன்னா, அவர்கிட்ட உதவி எடுத்துக்கொள்ளும்படிக்காக. இன்னைக்கு வேலை ஏன் டிஃபீட்டட் லைஃப், ஏன் தோல்வி அடைந்த ஒரு வாழ்க்கை, ஏன் ஒரு ஆளோட முகத்தோட பேச முடியாது, தோல்வி அடைந்த வாழ்க்கை ஏன்? ரட்சிப்பு இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் கூட தூங்க மாட்டேன், ஒரு நாள் தூங்க மாட்டேன், செட்டில் பண்ணாத ஒரு நாள் தூங்க மாட்டேன். அதனாலதான் நான் சொல்றேன், சத்தியம் மிகவும் அவசியம். சத்தியத்தை சரியா கவனிங்க. நீங்க ரட்சிக்கப்படும்படிக்காக இதை சொல்லுகிறேன். ஆண்டவர் வரும்போது உங்களுடைய நிலை அவல நிலை மாறாத படிக்கு, கைவிடப்படாத படிக்கு நான் சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். இந்த பூலோகத்துல எந்த பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் ஆண்டவர் அவங்களை கொண்டு வந்துருவார். அடிக்கடி உங்களுக்கு சொல்லவில்லை, எத்தியோப்பிய மந்திரி அவர் ஒரு கண்டம் விட்டு ஒரு கண்டம் வந்தார். ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து ஆசியா கண்டத்துக்கு வந்தார். அவர் பிரயாணம் பண்ண தூரம் எவ்வளவு தெரியுங்களா? நான் செக் பண்ணேன். Ethiopian eunuch traveled from Ethiopia to Jerusalem. What is the distance? போட்டு பார்த்தேன். 2500 kilometers. எவ்வளோ? 2500 கிலோமீட்டர். பல மாதங்கள் பிரயாணம் பண்ணி ஒரு மனுஷன் தேவனை தொழுது கொள்ளும்படியா எருசலேமுக்கு வந்தான். அவனுக்குள்ள எவ்வளவு வாஞ்சை இருக்கு பாருங்க, எவ்வளவு வாஞ்சை. அதனால தான் அப்பேற்பட்ட மனுஷன் திரும்பி போகும்பொழுது ஆண்டவர் சந்தித்தான். ரட்சிப்பை அறியாத மனிதன் எருசலேமுக்கு போய் தேவனை தொழுது கொண்டு ரதத்துல திரும்பி போய் கொண்டிருக்கிற வேளையில வேற ஒரு இடத்துல பிலிப்பு சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அவனிடத்துல ஆவியானவர் பேசி, இங்க ஒரு மனிதன் ரதத்திலே போய் கொண்டிருக்கிறான், அவனுக்கு உதவி தேவை, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள்ள சொல்லி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். பிலிப்பு ரதத்துடனே சேர்ந்து கொண்ட ஓடணும். பின்னாடி ரதத்தோட ஓடி போயிட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமான்னு கேட்டான். அவரு ரிட்டர்ன் போய் கொண்டிருக்கிறவரு ஏற்கனவே 2500 கிலோமீட்டர் வந்து போய் கொண்டிருக்கிறாரு. ரதத்துல போய் தொழுது கொண்டு தொழுது கொண்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறாரு. ஆப்பிரிக்கா கண்டுக்கிட்டு போகும்போது பைபிள் எடுத்து வாசித்துட்டு போயிட்டு இருக்கிறார். எவ்வளவு வாஞ்சிருக்கு. கர்த்தர் அந்த பூமியில எந்த கடையாந்திரத்துல இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட மனுஷன் இருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்சு சத்தியத்தை சொல்லி ரட்சிக்கப்பட வச்சு அவனுடைய ராஜ்யத்துக்குரிய மனுஷனாய் மாற்றுறதுக்கு தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறான். இதுதான் கவனிக்க வேண்டிய சத்தியம். சீரியா தேசத்துக்கு நாகமான், குஷ்டரோகம் வந்து சில நாகமான், அவன் சீரியா தேசத்துக்கு எருசலேமுக்கு வரணும். அவன் டிராவல் பண்ண கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர். பெங்களூர்ல இருந்து ஆம்பூர் டிஸ்டன்ஸ் 160 கிலோமீட்டர் வந்தான். எருசலேமில தெய்வம், இந்த தேவன் தான் மெய்யான தேவன் சொல்லிட்டு என்னோட குஷ்டரோகம் எல்லாம் சரியாகி ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல் ஆகி அவன் என் தேசத்துக்கு திரும்பி போனான். அவன் இனியும் வந்து குஷ்டரோகி அல்ல. தேவன் தொடப்பட்டு தன்னுடைய மாம்சம் குழந்தையுடைய மாம்சத்தை போல் ஆகி ஒரு புது மனுஷனாய், இஸ்ரவேலின் தேவனே அல்லாமல் வேறொரு தேவன் இந்த பூமியில இல்லை என்று நான் இப்போது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி எழுதி வைத்து விட்டு போனான். சமாரிய ஸ்திரீ எவ்வளவு பெரிய பாவத்துல வாழ்ந்துபட்ட ஸ்திரீ, ஆனா உள்ளத்துல ஏக்கம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஏக்கம். மேசியா வருவார் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சொல்றான்.
இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவரை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அந்த சமாரிய ஸ்திரியை சந்தித்து, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று சொல்லும் பொழுது குடத்தை வீசி எறிஞ்சிட்டா, தண்ணீரை மறந்துட்டா, ஊருக்குள்ள ஓடி போயிட்டு ஒரு மனுஷன் என் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் வந்து சொன்னார், அவர் மேசியாவோ, நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஊரே கூட்டிட்டு போயிட்டான். சரி, மோசமான மனுஷன், அநியாயமா பணத்தை சம்பாதிக்கிற மனுஷன், அக்கிரமக்காரன். ஆனா பேர் மாத்திரம் நீதிமான். சகைவன் என்ன அர்த்தம்? நீதிமான். இயேசு கிறிஸ்து வந்து நீதிமானே இறங்கி வான்னு சொன்னாங்க. என்ன சொன்னாரு? நீதிமானே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அங்க இருந்த துக்கமெல்லாம் பஞ்சா பறந்து போச்சு. சந்தோஷத்தோட கீழே இறங்கி வந்தான், ஆண்டவரோடு கூட சேர்ந்து நடந்தான். ஆண்டவரே, ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைக்கு தருகிறேன், ஒரு இடத்துல ஏதாவது நான் அநியாயமா வாங்கிட்டு இருந்தால் நாளத்திலேயே நான் திருப்பி தர ஆண்டவரே. ஒரு செட்டில்மெண்ட் பண்ண பாருங்க, இம்மிடியேட். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் இம்மிடியேட்டா செயல்பட்டாங்க. இன்றைக்கு எப்பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். இவர்களெல்லாம் சத்தியத்தை வாங்கிட்டவர்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ, இந்த சிறு யார் எப்படிப்பட்டவர், இவர் எப்படியாவது நான் அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் ஒருத்தனே விடல. அவங்க யார் இருந்தாலும், எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், பூமியில எந்த கடையாந்திரத்தில் இருந்தாலும் அவர் தேடி போனார், ஆட்களை அனுப்பினார், ரட்சிப்பை கொடுத்தார். சிறைச்சாலை அதிகாரம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ பேர் தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை விட்டு விட்டார்கள். பிரியமானவர்களே, விட்டு விட்டார். ஆனா உண்மையுள்ள மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. இது சத்தியம், செல்லா காசு இல்லை. ஒரு பக்கம் நோட்டு கிழிஞ்சு போயிடல, அழுக்கா இருக்கிற நோட்டு இல்லை, கட்டா இருக்கிற நோட்டு இல்லை. சத்தியம் விலையேற பெற்றது. உலகத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷத்தையும் ஒன்னாக்கிட்டாலும் அதுக்கு ஈடு ஆகாது. இந்த சத்தியம் வந்து, இந்த சத்தியத்தை ஆண்டவர் சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷங்களுக்கு ஒப்புவே. அங்க அப்படியெல்லாம் தூக்கி போடாது. ஆண்டவர் சொன்னாரு, புத்துக்களை பண்டிகைகள் போடாதிருங்கள், அவர்கள் தங்கள் கால்களால் அதை என்ன பண்ணும், பேரி போடும். They don't know the value. முத்துக்களை பண்டிகைகள் பெற்றது. முத்து உலகத்தில் இருக்கிற சத்தியம். இந்த சத்தியத்தை தான் ஒண்ணு உள்ள மனுஷர்கள் அங்க வருவாங்க. எத்தோப்பிய மந்திரி யூனக், இந்த பக்கம் சமாலிய ஸ்திரீ, இப்படி எங்கேயோ ஒரு ஆட்கள் கிட்ட போய் உண்மையுள்ள மனுஷர்கள் இந்த சத்தியத்தை ஒப்புவி. போதிக்கத்தக்க அப்படின்னா இந்த சத்தியத்தை கை கொண்டு வாழ்ந்து மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி சொல்றாங்க. நிறைய பேர் வந்து தங்களிடத்துல தங்களை தேடி வந்த சத்தியத்தை நிராகரித்தார்கள், அலட்சியம் பண்ணினார்கள். அதனுடைய வரிசையில பார்க்கும்போது காயின் அலட்சியம், ஏசா அலட்சியம், கூலிக்காக விரைந்து ஓடி போனான். பிலாத்து, ஏரோது, ஃபேலிக்ஸ், அகிரிப்பா ராஜா, இவங்களெல்லாம் வந்து எங்களிடத்துல தேடி வந்த ரட்சிப்பை ஆண்டவர் போய் சில மனிதர்கள் முன்பாக நின்றார். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுல் சில மனிதர்களுக்கு முன்பாக போய் நின்றார். இவர்கள் எல்லாம் உதாசீனம் பண்ணினவர்கள், சத்தியத்தை தள்ளுபடி. உங்கள் இருதயத்தில் வந்து கெடாவுட். நிறைய பேர் அப்படி இங்க உட்காந்துருக்கோம், இருதயத்தில் கெடாவுன்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்துருக்கோம். Be careful. Be careful. தேவ சமூகத்தில்
தேவனுடைய வார்த்தை நீ கேட்க வரும் பொழுது உண்மையாக தேவனிடத்துல ஒப்புக்கொடு. சத்தியத்தை நான் சொல்றதுனால நீங்க சத்ருவா என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, ஐ டோன்ட் மைண்ட். ஆனா இதை சொல்றதுக்காக உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். நாட்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே இதயத்தில் பேசணும். ஆண்டவரே நீ சரி செய்ய வேண்டிய காரியத்தை சரி செய்யணும். உண்மை நோக்கி நான் வாழணும். இந்த உலகத்துல யாரும் எனக்கு ஒரு பொருட்கள் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, எனக்காக மரித்தவர் நீங்க. உங்களை நோக்கி இந்த வாழ்க்கையை நான் செய்யணும் ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசைகளும் எல்லா இச்சைகளும் ஒரு கோப்பக்கூழ் மாத்திரம்தான். ஒரு கோப்பக்கூழ் மாத்திரம். இந்த உலகத்துல என்னன்னா இருக்கட்டும், இதுக்காக இட்டர்னல் பெர்மனன்ட் கிஃப்ட் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவினுடைய நிரந்தர நித்திய ஆசீர்வாதத்தை தள்ளுகிறவர்களாக நாம் இல்லாதபடி ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று கொட்ட சீர்கெட்டவனாக எஸ்ஸாவை போல நீங்கள் ஒருவனும் இல்லாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உலகத்துல என்னன்னா என்ன விஷயமா இருக்கட்டும், என்ன காரியங்களா இருக்கட்டும், இட்ஸ் a bowl of porridge. ஒரு கோப்ப கூழ் 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 தெரியுமா? அதான் இதுக்காக காடோட இன்டர்னல் பர்ஃபெக்ட் பெர்மனன்ட் கிஃப்ட நம்ம தருகிறோம். அதை மாற்றம் நீங்க யோசிக்கிறோம். ஆம்பரியமானவர்களே, பேதுருவர்களை குறித்து சொல்லும் பொழுது சாபத்தின் பிள்ளைகள், செம்மையான வழியை விட்டு வழி தப்பி நடக்கிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள காரருடைய இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை மறைவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நாளிலே கூட நம்மை தேடி வந்த சத்தியம், நம்மை தேடி வந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எந்த பகுதியில் எங்கே வேணா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சில பேருக்கு நான் சஜஷன் கொடுத்தேன், நீங்க போயிட்டு ஒரு 6 மாதம் நீங்க வெளியே போயிட்டு மற்ற சபைகளுக்கு போயிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு சபையினுடைய அருமை என்னன்னு உங்களுக்கு விளங்கும். சபைன்னு என்னங்கிற விஷயம் இன்னும் தெரியல. நாங்கள் டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறத விட சபைங்கிற காரியத்துல பயபக்தியோடு கூட நடந்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக வாழ்ந்திட, சத்தியத்தை மறைவர்கள் சத்தியம் உங்களை விடுதலை அப்படிங்கிற சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே கூட வாழ்ந்திட தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. அதனால இந்த நாளிலே கூட இந்த ஏசாவை குறித்து ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, do not trade away God's lifelong gift in order to satisfy a short-term appetite. அப்படின்னா தேவனுடைய லைஃப் லாங் கிஃப்டுக்காக கிஃப்ட கொஞ்ச நேரம் இந்த கூழுக்காக ஆசைப்பட்டு இதை வித்துறாதீங்கன்னு சொல்றாரு. அது ஒரு மொழிபெயர்ப்பு மெசேஜ் பைபிள்ல போட்டிருக்கு. Do not trade away God's lifelong gift in order to satisfy a short-time appetite. அப்படின்னா கொஞ்சம் பசி தீர்க்கிறதுக்காக, நம்ம எதையோ ஃபில் பண்ணிக்கிறதுக்காக, எதையோ நிரப்பிக்கிறதுக்காக லைஃப் லாங் கிஃப்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, அந்த நாள் கர்த்தருடைய நீதியுள்ள நியாயத்திற்கு சத்தியம் இந்த சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது. அவருடைய வாழ்க்கையில நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது இந்த சத்தியம் நம்மை மறுரூபமாக்கும் தெய்வீக வல்லமை கொண்டதாக இருக்கிறது. சத்தியத்தை முறைந்து சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது உண்மையாகவே தேவனுடைய பரிபூர்ண திட்டத்தின்படி நம் வாழ தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வார். நம்மால் கர்த்தருடைய வசனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம்.